பயிற்சி 7.1 எடுத்துக்காட்டு 7.5 தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள் S அடி உயரத்தை t வினாடிகளில் சென்று அடைகிறது. இங்க S of t தான் கொஸ்டின். இதை எடுத்து எழுதிக்கலாம். 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று துகள் அடையும் அதிகபட்ச உயரம். எப்பவுமே நேரம் கேட்பாங்க, இப்போ உயரம் கேட்குறாங்க. அதாவது S கண்டுபிடிக்கணும். அடுத்தது தரையை தொடும்போது அதன் திசை வேகம். திசை வேகம்னா v கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் போகலாம். அதாவது இங்க தரை இருக்கு, இங்கிருந்து ஒரு துகள் மேல் நோக்கி எறிகிறாங்க. தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள். அப்போ இது தரை, இங்கிருந்து மேலே போகுது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, துகள் அடையும் அதிகபட்ச உயரம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இதுதான் எஸ். நம்ம ஏற்கனவே பயிற்சியில் ஒரு கணக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எப்போ போய் இது அதிகபட்ச உயரத்தை அடையும்னா, திசை வேகம் 0வா இருக்கும்போது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பாலை நம்ம த்ரோ பண்ணுறோம், மேலே மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கீழே விழும். இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போய் விழுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திசை வேகம் 0வா இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சம் போடலாம். இந்த மேக்ஸிமம் ஹைட்ன்றது v ஈக்குவல் டு 0. விக்கு என்ன ஃபார்முலா? எஸ் டேஷ் ஆஃப் டி. ஸோ இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். திசை வேகத்தை வின்னு குறிப்போம். விக்கு ஃபார்முலா எஸ் டேஷ் ஆஃப் டி. துகள் அடையும் அதிகபட்ச உயரம். எப்போ அதிகபட்ச உயரத்தை அடையும்? v ஈக்குவல் டு 0 என்னும்போது அதிகபட்ச உயரத்தை அடையும். அப்போ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். v ஈக்குவல் டு 0. இது எல்லாமே கொஷினில் கொடுத்தது. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். v இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போது இந்த கொடுத்துருக்கிற கணக்கை ஒரு முறை வகைப்படுத்த போகிறோம். 128 டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். ஏன்னா எஸ் டேஷ் ஆஃப் டீனாலும் ஒன்று தான், டிஎஸ் பை டிடினாலும் ஒன்று தான். அப்போ டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது நமக்கு 1ன்னு வரும். 1 × 128 128ன்னு எழுதிட்டேன். அடுத்தது இந்த -16 பவர் முன்னாடி வரும். அப்போ 16ஓட 2 பெருக்கணும், 2ல் -1 கழிக்கணும். இப்போ -32 டி. இப்போ விக்கு பதில் 0ன்னு பிரதிடலாம். ஈக்குவல் டு 128 -32 டி. இந்த மைனஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 32 டி இஸ் ஈக்குவல் டு 128. டி இஸ் ஈக்குவல் டு 128 பை 32. இப்போ கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 8 நாள் 32, இது 3 நாள் 12, 2 நாள் 8. திரும்பியும் 8ஆம் வாய்ப்பாடில் அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம்ல. 1 8 8 4 8 32. அப்போ நமக்கு டீயோட மதிப்பு என்ன கிடைக்குது? டி இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு டி கண்டுபிடிக்க சொல்லலை. இதுக்கு முன்னாடி கணக்கில் டி கண்டுபிடிச்சிருக்கும். இங்கே டி கண்டுபிடிக்காம என்ன கேட்குறாங்க? துகள் அடையும் அதிகபட்ச உயரம். அப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டீயோட மதிப்பை எஸ் கண்டுபிடிக்கணும். எங்கே போய் பிரதிடணும்? கொஷினில் போய் பிரதிடணும். இதுதான் எஸ். இது எஸ் டேஷ் ஆஃப் டி, திசை வேகம். இங்கே போய் பிரதிட்டு போறீங்க. டி இஸ் ஈக்குவல் டு 4 எனில் எஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 128. டி வர இடத்துல 4ன்னு பிரதிடுங்க. 4 -16 4 ஸ்கொயர். இப்போ 128 4ஆல் பெருக்குங்க, 512 மைனஸ் இது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 16 256. ஸோ 512ல் 256 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 256. இது எஸ் ஆஃப் 4, அதாவது உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? துகள் அடையும் அதிகபட்ச உயரம். ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதலாம். துகள் அடையும் அதிகபட்ச உயரம். கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான். இஸ் ஈக்குவல் டு 256 அடிகள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். தரையை தொடும்போது அதன் திசை வேகம். இப்போ பாருங்க, இதுதான் தரை. இங்க இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் இங்க போயிட்டு அதுக்கப்புறம் தரையை தொடுது. இது தொடும்போது திசை வேகம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதிட்டாதான் இந்த திசை வேகம் நமக்கு கிடைக்கும். கொஸ்டின் நல்லா புரியும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ். தரையை தொடும்போது அதன் திசை வேகம்.
இங்க போட்ட ஒரு பொருள் துகள் மேல இருந்து போயிட்டு கீழே வரும்போது அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிடும் இல்லையா, மேல இருந்து கீழே வந்துருது. அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது எஸ்ன்னு சொல்றோம், அது 0 ஆயிடும். வெலாசிட்டி கேட்குறாங்க, திசை வேகம் v கண்டுபிடிக்கணும். அப்போ s = 0ன்னு எடுத்துக்கலாம், v கண்டுபிடிச்சலாம். v எங்க இருக்கு நமக்கு, இது எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இதுல போய் பிரதியிட போறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போலாம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன். அப்போ கொஸ்டின் எடுத்து அப்படியே தரையை தொடும்போது, எப்போ தரையை தொடும்னா s = 0 எனும்போது தரையை தொடும். s = 0 எனும்போது தரையை தொடும். ஓகே, இப்போ போய் v போயிட்டு நம்ம பிரதியிட போறோம். s = 0, இப்போ இது எங்க போய் பிரதியிடலாம், என்ன கேட்குறாங்க நல்லா கவனிக்கணும், திசை வேகம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ s = 0வை கொஷின்ல போய் பிரதியிடுங்க. இதுல பிரதியிட்டோம்னா ஒரு டைம் கிடைக்கும், அதை எடுத்துட்டு வந்து இங்க பிரதியிட்டோம்னா நமக்கு v கிடைக்கும். கொஷின்ல s வர இடத்துல 0 போடுங்க. 128t - 16t². நான் அப்படியே கொஷினை மாத்தி எழுதுறேன். 128t - 16t² = 0. இதுல ரெண்டுத்துல எது பொதுவா இருக்கு பாருங்க, இங்க 128t இருக்கு, இங்க 16t² இருக்கு. இப்போ t பொதுவா இருக்கு, 16ம் பொதுவா இருக்கு, காமனா இருக்கு. அப்போ வெளியே எடுத்துருங்க. 16t காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், 16ஓட எதை பெருக்குனா 128 வரும், 8. நீங்க பெருக்கி பாருங்க, -t = 0. இப்போ 16t = 0, 8 - t = 0. t = 0ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். -t அந்த சைடு போனால் +t ஆயிடும். இப்போ t = 8ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ t = 0 என்பது இயலாது. ஏன் இயலாதுன்னா, இப்போ 2 டைம் கிடைச்சிருது பாருங்க. இந்த துகள் வந்து தரையை தொடும்போதுன்னு கேட்குறாங்க, அப்போ திசை வகை என்னன்னு கண்டுபிடிக்கும்போது 0னா இந்த பொருள் வந்து மேலே போகவே இல்லை. அப்போ t = 8 வினாடிகள்ல இன்னொரு பொருள் மேல இருந்து கீழே வருது. அப்போ இந்த 0 அது வந்து மேல் நோக்கி போகவே இல்லைன்னு போது அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ ஒரு மதிப்பு மட்டும் எடுத்துக்கலாம், t = 8 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ t = 8 எனில் திசை வேகம் தானே கேட்குறாங்க, அப்போ v தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ v இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, இதுதான் அது, 128 - 32t. 128 - 32t. இங்க வந்து t = 8ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து t வர இடத்துல பிரதியிட போறோம். 128 - 32 × 8. ஸோ 128 - 32 8 பெருக்குனீங்கன்னா 256. இதை கழிச்சிங்கன்னா -128 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். therefore எழுதுங்க. கொஸ்டின் பாருங்க, தரையை தொடும்போது அதன் திசை வேகம், நம்ம வெறும் திசை வேகம் ஷார்ட்டாக எழுதினாலே போதும். திசை வேகம் = -128 அடி/வினாடி. திசை வேகம்னா டைரக்ஷன், டைம் எல்லாமே குறிக்கும் இல்லையா, அதனால அடி/வினாடி. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர்.